வாசகங்கள் 600 திருக்கோவை 400 அமுதூர மொழிந்தருடைய பன்னீர் திருமலை விண்ணப்பம் அதிகாரத்தில் மாத கற்று உயர்ந்திருக்கும் ஜீவநாத திருவடிகள் ஒவ்வொரு முருகர் திருவடிகள் தெய்வ கல்யாண திருமணி ஆசிரியர் திருவடிகள் ஞானத்தை பாட்டு பதிவு செய்யறாங்க. அது பற்றி அந்த பாட்டு அதனால அந்த இறப்பான் சீராளன் திருத்தொண்டன் செங்காட்டுக்குடியுமே வேளாண் 100 நாள் பின்னாடி இந்த குழந்தைக்கு குலவர் சீராளன் வரப்போறாரு. சீராளுக்கு அவருக்கு அருள் கிடைக்க போகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஞான பாடல்களை பார்த்து பதிவு பண்றாரு. அந்த பாட்டு படிச்சிருக்கோம். 4ஆம் திருமுறை திருநேரிசை 28 4ஆம் திருமுறை திருநேரிசை 28 பாடல். முன்பெல்லாம் இளைய காலம் போட்டியை இளையாரோடு கண்களால் கருத்தறிந்து அழுத்தமின்றி பின்பரங்கள் உணர்வதற்கும் வேதை பார்ப்போன்றே உள்ளம் அண்ணனாய் காண மாட்டேன் அதிரை வீரே. அப்பர் சுவாமிகள் அவருடைய நிலைமை நினைச்சு அவருடைய சிறுமையை பெருமையை சொல்ல, ஆட்பட்ட பெருமையை சொல்ல, நீண்ட காலங்கள் தமிழகத்தில் இருந்ததை அது எப்போ முக்கியமாக இருக்க வேண்டிய காலத்தில் தமிழகத்தில் போய் இருந்துட்டேன், நம்பர் அருள் இல்லாமையினால் தமிழகத்தை இருந்துட்டேன் நினைச்சு அதை நினைச்சு புழுங்குவார். நிறைய புழுங்குவார். அதோட வெளிப்பாடு அப்படிங்கிறது முன்பெல்லாம் விளையகாலம் கூத்து இணையாதபடி கண்களை இறைவார் கருத்தழிந்து உண்மை சுத்தமாக அறிவிக்க மடையனா இருந்துட்டேன், படுமடையனா இருந்துட்டேன்னு சொல்றாரு. இத்தனையும் கடத்தில பிறந்த அருளாளா இருந்தாரு. அதெல்லாம் நினைக்கல. இல்லாத நாட்களை செய்த தவறை நினைச்சு கும்பி பாடு வெளிப்பாடு முன்பெல்லாம் விளையாடலாம் பூர்த்தி இணையாதபடி அப்படின்னு அது எப்படி அதை நாள் கழிச்சாங்க சொல்ல. உதாரணம் பார்த்தீங்கன்னா நல்லா போடணும். மத்தியானத்துக்கு மேலே உழவு வச்சா என்ன சாப்பாடு மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு போடணும். பெண்கள் வீட்டில் 12 மணிக்கு மேலே ஒரு மத்தியானம் உழவு வச்சு அது என்ன பயனடைவேன் பயன் என்னன்னு கம்மியாக இருக்கும். நான் தமிழ் செய்வது பயன் இவ்வளோ கம்மியான உதாரணம் பார்த்தீங்கன்னா புரியும். பெண்கள் நிறையா இருக்கு. பின்பர்கள் ஒழுங்கல் உழவுக்கு எப்போ முடியும் 11 மணிக்கு வச்சா இருக்கும். 12 மணிக்கு 2 மணிக்கு உழவு வச்சா எப்படி இருக்கும் அது அவங்க சொல்ல. அப்படி நான் 2 மணிக்கு மேலே உழவு வைக்கிறேன் அந்த மாதிரி ஆளா இருக்கேன். அருமையான ஒரு பாடல் படிங்க. 5ஆம் திருமுறை 39 மயிலாடுதுறை பதியம் பெருந்தொகை 5ஆம் திருமுறை 39ல 3-6 பாடல் அந்தர் வாழ்வும். 5ஆம் திருமுறை 39 3ஆம் பாடல் அந்தர் வாழ்வும். அந்தர் வாழும் அமரர் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் கருத்துன்றும் அன்று சேர்மையில் 6 துறையரன் தொண்டர் பாதங்கள் கூறி துறையிலே. ஆரம்பம் இளமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகள் ஆயமல்லாம் கைலாயனும் மலையன் மாவையில் 6 துறையன் நம் தலையின் மேலும் மனக்குள்ளும் தங்கவே. மயிலாடுதுறை பெருமாள் அப்பர் சுவாமி வெளிவந்தப்ப அவருடைய உணர்வை இதில் நல்லா நண்பர்கள்ட்ட பயந்துக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக சொல்ல போனால் அவர் மயிலாடுதுறை சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கப்போ கொஞ்சம் பேர் வருவாங்க. ஏன் கைலைக்கு ஒரு பஸ்ஸு போகுது, கொண்டு ஒரு பஸ் கைலைக்கு போகுது நேரம் இங்கேருந்து. அது ஒரு இடம் இருக்க உங்களுக்காக வாங்க ஏறிக்கலாம். கைலைக்கு கூப்பிட்றாங்க. கையில போய் ஆட்சி செய்யறது கையில சாதாரணமாக இல்லை. அங்கே போய் ஒரு முக்கியமான பதவி உங்களுக்கு கொடுக்குறாங்க. சாமி உங்களுக்கு கூட்டுற சொல்லியிருக்காரு கைலைக்கு வாங்க பஸ்ஸு காத்துட்டு உங்களுக்காக சொல்லி கூப்பிட்றாங்க. கைலைக்கா வரலண்டா கைலைக்கியா திருப்பி சொல்றாங்க. கைலைக்கியா கையில என்னையா மயிலாடுதுறை சாமி கும்பிட்டு அந்த அடியார் வர்றாங்க. அந்த அடியாரை பார்த்து கும்பிட்டோன்னா கையிலையாவது ஒன்றாது. அண்டர் வாழும் அவர்களுக்கும் கண்டுவிட்டும் கழிப்பொன்றினோ அதெல்லாம் எனக்கு கழிப்பு. எது கழிப்பு? வண்டுலா மயிலாடுதுறை தொண்டர் பாதம். சாமியை விட்டு இல்லை, சாமியோட அடியார் தொண்டர் பாதம் இது துறையிலே. அப்படியா இது அவ்வளோ சிறப்பா அப்படின்னா கேட்குற திருப்பி சொல்றாரு. இந்த சாமியோட நெஞ்சு நெல்லியிலும் மனத்திலும் தங்கவே வேற என்னையா வேணும் எனக்கு? என்னவே சொல்லு நெஞ்சு வேற என்ன வேணும்? கையில எங்க இருக்கு அப்படின்னா அது சொல்ற கையில தானே கூப்பிட்டா இந்த கையில எங்க இருக்கு நிலை. அந்த பாட்டு 8வது படிச்சு பாருங்க புரியும். எனவே சொல்லு நெஞ்சே மனத்திலும் நெஞ்சிலும் தங்கவே இந்த மயிலாடுதுறை கையில எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. அதனால கையிலுக்கு போகலன்னு வருத்தப்படாது. அந்த இடத்த நினைவு சொல்லு. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தர்மபுரம் 26 ஆதினா
கைலைக்கு யாராவது போனால் இந்த பாட்டு தான் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார். 27வது ஆண்டு இப்போ இருக்கவர் வந்து நட்சத்திரத்தினுடைய முன்னாடி இருந்தவர். கைலைக்கு யாராவது போனால் அவருடைய ஆசீர்வாதம் கேட்டால் இந்த பாட்டு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படிப்பட்ட பாடு முக்கியமான பாட்டு. அதுக்கு நன்றியா. அந்த பாட்டு 7ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை 20. இது நல்லா இருக்கக்கூடிய பாட்டு. 6ஆம் திருமுறை 20 5ஆம் பாடல் உலந்தார் தமிழ் தொடங்கும். 6ஆம் திருமுறை 20. இந்த பாட்டு நல்லா இருக்கக்கூடிய பாட்டு. ஆனால் இந்த பாட்டுல நம்ம சாமி விடுவார், ஆணிக்கா சாமி விடுவாரு. இதெல்லாம் சேர்ந்து இது இல்லாம அருமையான பாட்டு. ஒரு பாட்டு வாங்க. உலந்தாத்தம் அங்கம் கொண்டு உலகம் எல்லாம் ஒரு நொடியில் உழைவானே உலகில் செல்வம் சிறந்து தனக்கு அருள் செய்த தேவ தேவை திருசிராமல்யம் சிவலோகனை கலந்தாட்டம் மனத்தென்றும் காதலானை கங்கேகம் படை கமல் பூம் கொன்றை நலத்தாகும் நம்பியை நல்லாற்றானை நான் அடியே நினைக்க பெற்றுயர்ந்தாரே நான் அடியே நினைக்க பெற்றுயர்ந்தாரே. போற்றி போற்றி. 92 7ஆம் திருமுறை குறிஞ்சி 92. அதுல 1 4 பாட போறோம். 7ஆம் திருமுறை குறிஞ்சி 92 8ஆம் மரக்கேன்னு தொடங்கும். எற்றான் மரக்கேன் எருமை துண்யம் பெருமானையே உற்றாயன் உன்னையே உள்கி உணர்ந்து உள்ளத்தார் உற்றாரவாப்பு கோரியூர் அவிநாசியே பட்டாக வாழ்கை பசுபதியே பரப்பேட்டியே உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்கார் அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் உரைக்கார் சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கார் முதலை இல்லை தர சொல்லு காரணையே. எட்டாம் திருமுறை 26 அதிசய 10. 26 அதிசய 4 பாட்டு படிக்கும். 1 4 9 10 அதிசய 10. வைப்பு மாடென்று மாணிக்க தொழி என்று மனத்திடை உருகாதே சேனை ஒப்பில்லாதன உவமனை இறந்தன பொன்மன திருப்பாதத்து அப்பன் நானவன் அரியல் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே. பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோ காரணம் இது கேளீர் ஒத்து உபயமது அறியாமே செத்து போய் அது நரகிடை வீழ்வதற்கு பொறுப்படுகின்றேனை அத்தன் நாடுதன் அரியல் கூட்டிய அதிசயம் கண்டாமே. உற்ற ஆக்கையில் ஒரு பொருள் அருமலர் எழுதரு நாட்டம் போல் மற்றல்லாவதோ நிலையில்லா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெரியாமே அத்தன் ஆண்டுதன் அரியது கோட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே. இருள் தெரிந்து எழுந்ததோர் பல்வினை சிறு குடிது இத்த
வித்தை பொருள் என கலித்தொரு நரகத்திடை பெருளும் மும்மதில் நொடிவரை எளிதர சிலபத தொடு செந்தி அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே. ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி வேற செய்தியை சொல்லி அதை விளக்காம சொல்லி வேணியை எல்லாம் கொடுத்துறாங்க. அதிகாரம் செய்யலாம். அதிகாரம் ஒரு பாட்டையும் மெய்யடியார்கள் விரைந்து வமின் கொண்டும் கொடுத்தும் குடி ஈசற்கு ஆசைவின் குலம் புகுந்து அந்த கடந்த பொருள் அளவில்லாதோ ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாது